வெளிநாட்டு பைக்குகளைப் போல் வடிவமைக்கப்படும் உள்ளூர் பைக்குகளை வாங்க இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கோவை மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களை மறுவடிவமைப்பு செய்யும் தொழில் வளர்ச்சி பெற்று வருகிறது. வெளிநாட்டு பொருட்களின் மோகம் இருசக்கர வாகனத்தையும் விட்டு வைக்கவில்லை. இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் என இருசக்கர வாகனத்தின் பயன்பாடு சமீப காலமாக அதிகரித்துள்ளது. இதில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனத்திற்கு அதிக மதிப்பு உண்டு. ஆனால் விலை அதிகம் என்பதால் வெளிநாட்டு பைக்குகளை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது. இதன் காரணமாக உள்ளூரிலேயே அயல்நாட்டு பைக்குகளுக்கு இணையாக உள்ளூர் பைக்குகளை வடிவமைக்கும் பணியை கோவை சாய்பாபா காலனியில் உள்ள அக்பர் ஷெரீப் செய்து வருகிறார். பழைய பைக்குகளில் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வண்டியின் சீட், ஹெட்லைட்ஸ், பெட்ரோல் டேங்க் என அனைத்தையும் மாற்றி அமைக்கிறார்கள். மெக்கானிக் தொழிலில் புதுமையை அறிமுகப்படுத்தவே இப்படி வெளிநாட்டு பைக் வடிவங்களை இங்கு உருவாக்குவதாக அக்பர் ஷெரீப் கூறுகிறார். 15 இயர்ஸா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். பட் ஒரு 5 இயர்ஸா ஏதோ சேஞ்ச் கூட எல்லாருமே யூஸ்வலாக ஒர்க் பண்ணுறோம் போகிறோம் அப்படிங்கும்போது இது இல்லை. நமக்கு மேஜராக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஏன்னா மெக்கானிக்கல் பசங்க நிறைய வராங்க. அப்போது இப்போ ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேஞ்ச் கொடுத்தா நேமும் க்ரியேட் ஆகும். இதில் நமக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. சின்னதுலேருந்தே சரி ஃபாரின் வெஹிக்கிள் ஆச்சு பண்ணணும் அப்படின்னு நார்மலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 வண்டியிலேருந்து 5 வண்டி பண்ணி கொடுத்துருக்கோம். கல்லூரி மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பல்வேறு வடிவங்களிலும் இங்கு பழைய பைக்குகள் ஆல்டர் செய்து தரப்படுகிறது. வெளிநாட்டு பைக் பிரியர்கள் இங்கு குவிந்து வருகின்றனர். எனக்கு ஃபாரின் பைக்ஸ் மேலே ரொம்ப ஒரு கிரேஸ். ஆனால் அங்கத்த இதனால வாங்க முடியாது ஒரு சுச்சுவேஷனில் அப்படி இருக்கிறதுனால நான் இங்கே இந்த மாதிரி பைக் இங்கேயே ஆல்டர் பண்ணிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் ஆல்டர் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு. வெளிநாட்டு பைக்குகள் போல் பார்ப்பதற்கு அழகாக கவர்ச்சியாக இருந்தாலும் இத்தகைய பைக்குகளுக்கு போக்குவரத்து போலீசார் அங்கீகாரம் அளிப்பதில்லை என்பதால் சில சமயங்களில் சிக்கல் ஏற்படுகிறது.